ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாட் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூரில் எங்கே கிடைக்குது, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிஷ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷுங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபைனலாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூமராங்கில் தாங்க இருக்கும். இது கோயம்புத்தூர் பூமராங். திருப்பூர்லேயும் பூமராங் டெய்லி ஃப்ரெஷ்க்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் இதே எல்லாம் ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷேக்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, ஸ்கூப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ஷேக் ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் டேக் ஹோம் பேக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலி பேக் மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூப்ஸ், எவ்வளோ ஸ்கூப்ஸ் உங்களுக்கு இப்போ மிக்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர் ஸ்காட்ச் ப்ளஸ் வெண்ணிலா, பிளாக் கரண்ட் ப்ளஸ் வெண்ணிலா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதையும் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாசிக் சாஃப்டீஸ்ன்னு வச்சுருக்காங்க. வெனிலா கிளாசிக், அதுக்கப்புறம் கேரமெல்லு, மேங்கோ, இது மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸும் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கேபின் தான் இருந்தது, பட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னென்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. மேங்கோ, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெனிலா, பிஸ்தா, இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிளாக் கரண்ட் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஒரு ஸ்கூப் இந்த ரேட்டுன்னு இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட ஐட்டம் வந்துருச்சுங்க. இது என்ன அப்படின்னா ப்ரௌனி சிஸ்லர்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அதே ஐட்டம் தான், பட் சிஸ்லர் இல்லாமல் நார்மல் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் போட்டு சிரப் ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரௌனி சிஸ்லர்னால் என்னென்னா, கீழே உங்களுக்கு உடன் பிளேட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பிளேட்டு மேலே இருக்கிறது ஸ்டீல் பிளேட்டுங்க. ஸோ அந்த ஸ்டீல் பிளேட்டை ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியான ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த சாக்லேட் சிரப் ஊற்றினோன்னே அது வராதுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் அந்த இது பேர்ன் ஆகிடும். ப்ரௌனி வைக்கிறோம் இல்லையா, அது பேர்ன் ஆகிடும். அதனால் மிதமான ஹீட்டில் கரெக்டாக போட்டால் தான் அந்த ப்ரௌனி சிஸ்லர் பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது நார்மல் ஒன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸும் பாருங்களேன். அதே ஐட்டம் தான் இதுவும், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அது மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிருக்காங்க. ஸோ அதே இது தான், பட் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. சாப்பிடும்போது அந்த கோல்ட் அண்ட் ஹாட் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பூமராங் போனீங்க அப்படின்னா இந்த ப்ரௌனி சிஸ்லரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள். இந்த ஹீட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த அயன் பிளேட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ப்ரௌனி ஸ்லைஸ் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெனிலா ஸ்கூப் வச்சுருவாங்க. அப்புறமா அந்த சாக்லேட் சிரப்பை மேலே ஊற்றும் போது அந்த அயன் பிளேட்டில் இருக்க ஹீட்னால் அந்த சாக்லேட் சிரப் ஊற்றுனோன்னா உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் தரும். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அந்த ஹாட் அண்ட் கோல்டு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அந்த கேக்கு, ப்ரௌனி கேக்கோட சாப்பிடும்போது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இனிஷியலாகவே ஃபஸ்ட்லேருந்து சாப்பிடும்போதே நம்ம மூணையும் சேர்த்து சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வரும். வெனிலா ப்ளஸ் அந்த ப்ரௌனி ப்ளஸ் சாக்லேட் சிரப்போடு சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் ரியல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தெரியுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட ப்ரொமோ தாங்க. இது நாங்கள் கனகதாரா ஹோட்டலுக்கு போனோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் போனேன். பட் நான் என்ன டிசப்பாயிண்டாக ஃபீல் பண்ணேன், என்னென்ன அட்வான்டேஜாக இருந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.